பிரேக்லாம் எடுத்து போகலாம். 2வது வெயிட்டு, வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஜிவிடபிள்யூ மேக்ஸிமம் ஜிவிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 1535 கிலோ கொடுத்துருக்காங்க. இல்லை க்ரப் வெயிட் சொல்லுவாங்க இல்லையா, வண்டியோட வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 785 கிலோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இல்லை சீட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேலோடு பார்த்தீங்கன்னா 750 கிலோ. அதாவது ஆர்டிஓ வந்து ஒரு வண்டிக்கும் வந்து பேலோடு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேலோடு பார்த்தீங்கன்னா 750 கிலோ கொடுத்துருக்காங்க. சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டிரைவர் +1. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த 3 வீலரில் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காருவாங்க. பட் இந்த வண்டி சின்னதாக இருந்தாலும் 2 பேர் உட்காரதுக்கான செம்ம சூப்பராக இருக்குது. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், அந்தளவு நல்லா இருக்குது. இதுக்காகவே நீங்கள் தாராளமாக வண்டியை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா. இதுவே பெரிய ப்ளஸ் தான். 2வது வாரண்ட்டி. ஓகேங்களா. 72,000 கிலோமீட்ரு இல்லைன்னா 2 வருஷம். ஓகேங்களா. இன்ஜின் வாரண்ட்டி வந்து 72,000 கிலோமீட்ரு இல்லைனா 2 வருஷத்துக்கான வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த வண்டி எடுத்தால் எனக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வித் பெட்ரோலில் வண்டி ஓடுறதுனால உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேங்களா. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தர மாதிரி கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா 1 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ₹2.80 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுமே. அதாவது 1 கிலோமீட்டருக்கு வெறும் ₹2.80 தான் ஆகும். இது மூலியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமருக்கு வண்டி ஓட்டுறீங்க, 1 கிலோமீட்டருக்கு ஜஸ்ட் ₹10 வச்சா கூட 10 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா வெறும் ₹10 ₹11 தான் ஆகும். மீதி எல்லாம் லாபம். ஆனால் நம்ம ₹100 வாங்க போகிறதில்ல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இதில் ரொம்ப அதிகம் தான். ஓகேங்களா. அதேமாரி இது வந்து பிஸ்டன் இன்ஜின், 2 பிஸ்டன் இன்ஜின். அதாவது நம்ம டாடா ஏஸில் இருக்குது இல்லையா, 2 பிஸ்டன் இன்ஜின், 2 சிலிண்டர் இன்ஜின் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த வண்டியிலும் கொடுத்துருக்காங்க. அதனால் பிக்கப்புக்கு எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. அதேமாதிரி கிராடிபிலிட்டினா என்ன, அதாவது மலை ஏறும் திறன். நிறைய பேர் வந்து இந்த சின்ன வண்டி மலை ஏறுமா, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறுமான்னு நினைப்பீங்க. அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. 21% வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வண்டி தாராளமாக ஏறும், நம்பி வண்டி எடுக்கலாம். ஓகேங்களா. 2வது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 2வது இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வரும். செலவு பார்த்திங்கன்னா ஒரு ₹1,500 அவ்வளோதான் இந்த வண்டிக்கான செலவே ஆகும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம்